பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறாரு, செய்ய உண்டாக்குறாரு. இந்த விருப்பத்தை கூட்டலாம் நிறைய பேசியிருக்கேன் நான். ஆசை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வருது, அவர் தான் விருப்பத்தை உண்டாக்குறாரு. முன்ன தப்பான விருப்பங்கள் நாம் விரும்பினதுபடி செய்தோம், மனம் விரும்பினதுபடி செய்தோம். இப்போ ஆவியானவர் விருப்பங்களை உண்டாக்குகிறார். நான் இன்றைக்கி ஏன் ஊழியக்காரனாக இருக்கேன்னா, ஆவியானவர் அப்படி ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். நான் ஒரு காலத்தில் நினச்சேன், பாஸ்டராக இருக்கிறது காட் கிவன் பனிஷ்மெண்ட், கடவுள் கொடுக்குற தண்டனை. ஒருத்தனை பிடிக்கலன்னா அந்த டியூட்டியில் அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அந்த பாஸ்டருங்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஐயோ போதுயா போதும் ஆயிடுச்சியா, ஜனங்க குடுமையை பிடிச்சி ஆட்டுறாங்கய்யா அப்படின்னாரு ஒருத்தர். ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறது முடியாத காரியம், ஐயோ ரொம்ப கஷ்டம். நான் பார்த்து அப்பா எடுத்துக்கவே கூடாது இதை மட்டும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். கடவுள் அங்கே தான் கொண்டு போய் விட்டார், என்ன எடுத்துக்க வச்சார். அப்போ நான் அவங்கள்ட்டே சொன்னேன், எனக்கு பாஸ்டராக இருக்கிறது பிடிக்கலைங்க, இப்படியே ஊராக போய் பிரசங்கம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு சொல்கிறாரு கர்த்தர், நீங்கள் பாஸ்டராக எங்கே பாஸ்டராக இருக்கணும்னு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. ஜெபம் பண்ணால் ஒரு மாதிரி தெரியுது எனக்கு, இருக்கணும் போல் இருக்கு. நம்ம ஒருவேளை இதுதான் கடவுளுடைய சித்தமோ அப்படின்னு சொல்லி எடுத்த பிறகு தான் தெரியுது, ஒரே ஆள்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணி 2 தடவை 3 தடவை பிரசங்கம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிது. ஊராக போகிறது எனக்கு பிடிக்கல. அதே ஆட்கள் மூஞ்சியை பார்த்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவர்களுக்கு போதித்து அவர்களை நடத்தி அவர்கள் நல்லா வர்றதை பார்த்து வருஷ கணக்கில் அவர்களுக்கு அது பிடிக்குது. இந்த 1.5 வருஷம் அங்கே பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. நான் எல்லா நாளும் நானே போதிச்சேன். எனக்கு அது ரொம்ப விருப்பமாயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தான் ஒன்று அழைச்சிருக்கிறேன், நீ பாஸ்டராக. எனக்கு சத்தம் கேட்டுச்சா? சத்தம் கேட்கல. தேவதூதன் நைட்டில் எழுப்பி சொன்னானா? கிடையாது. ஆனால் ஆவியானவர் அவரோட ஐக்கியம் கொள்ளும் போது, அந்யோன்யமாக இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவர் சொல்கிறத கவனிக்கும் போது, உள்ளத்தில் அவர் வைக்கிறத கவனிக்கும் போது, இதெல்லாம் எனக்கு வழங்க ஆரம்பிச்சு. இதுதான் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது. இப்போது 40 வருஷத்துக்கு மேலே பாஸ்டராக இருக்கிறேன். இப்போது தினந்தோறும் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் என் வயசில் எதுக்காக பிறந்தோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, டைமை வேஸ்ட் பண்ணல. நான் சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு என்ன கடவுள் வச்சிருக்கிறாருன்னு. எப்படி ஆவியானவர் நடத்தினார், எனக்கு ஒன்றும் சத்தம் கேட்கல, பெரிய தரிசனம் வரல, ஒன்றும் வரல. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள நடத்தினதை நம்பினேன், தைரியமாக இறங்கினேன். பெரிய வெற்றி வாழ்க்கையில். வருத்தமே கிடையாது. அப்படி இல்லாமல் போயிட்டோமே, இப்படி இல்லாமல் போயிட்டோமே, இங்கே போகாமல் போயிட்டோம், கிடையவே கிடையாது. நான் தினந்தோறும் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம், உமக்கு என்னை இங்கே வச்சதுக்காக ஸ்தோத்திரம், இந்த மக்கள் மத்தியில் போதகராக வச்சதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.